ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நான் என்ன பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா, ஜென்ரலி நம்ம ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பலவித கோணங்களில் நம்ம பார்க்குறோம். இதனால் நமக்கு ஹெல்த்து போயிருக்குமா, இதனால் நமக்கு ஐஸ்வர்யம் போயிடுமான்னு. இப்போ நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம பேசும்பொழுது மகாலட்சுமி யோகத்துக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் தனம் வரணும், இல்லை கோடீஸ்வர யோகத்துக்கு இப்படியே நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே நம்ம நல்லா அனுபவிக்கணும், பணம் இருந்து நம்ம நல்லா அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஆரோக்கியங்கிறது ரொம்பவுமே எல்லார் வீடுகள்லேயும் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வரவா ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நான் பார்க்குறவங்க வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டாவது இல்லாமையே இல்லை. அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி. இப்போ நான் நினச்சிப்பேன் எதனால் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க நம்ம மைக்ரோவேவில் சமைக்கக்கூடாது, இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும். ரீசெண்டாக என் டாக்டருக்கு குழந்தை பிறக்கும்போது நான் அந்த டாக்டரை நம்ம அந்த கைனகாலஜிஸ்ட்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் நான் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம் நீங்கள் உங்கள் காலம் இல்லை நீங்கள் பழைய காலம்னு பேசாதீங்க, உங்கள் காலம்ங்கிறது வேறு. அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ட மாதுளம்பழத்தில் சத்து இருந்தது, இன்றைக்கி இவங்க சாப்பிட்ற மாதுளம்பழத்துலையோ எதுலேயுமே சத்தே கிடையாது. ஸோ அந்த இதுவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு டெலிவரி ஆகி ஒரு 30 இயர்ஸ் ஆகுது, என் டாக்டருக்கு 30 இயர்ஸ் ஆகுது. இப்போ 30 வருஷத்தில் இவ்வளோ மாறி இருக்குமா அப்படின்ட்டுன்னு. காலம் எப்படி மாறுறது இல்லையா. பட் நம்ம எல்லாம் என்னென்னா பழைய பாரம்பரியத்தை தான் பேசுகிறாங்க. நீங்கள் இப்படி அரிசியை இப்படி சமைச்சு சாப்பிடுங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு. ஸோ ஜென்ரலி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழமை என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் வீடுகள்லேயும் இப்போ கல்யாணத்துக்கு உங்கள் டாட்டர்ஸ் இருப்பாங்க, சன்ஸ் இருப்பாங்க, டெலிவரிக்கு இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம காலகட்டங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு ஃபோக்கஸே. பணம் காசெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். ஒரு நல்ல ஆரோக்கியம் இருந்தால், ஏன்னா என் பொண்ணு கன்சீவ் ஆனதுலேருந்து அவள் டெலிவரி ஆனதுலேருந்து இன்றைக்கி நான் என்னுடைய பேரனை நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அனுபவம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். டாக்டர்கிட்ட போனால் இதை சொல்லிடுவாங்களோ, ஸ்கேனுக்கு போனால் அத்தை சொல்லிடுவாங்களோ, ஐயோ இப்படி பண்ணிடுவாங்களோன்னு. நானே எத்தனை பதிவில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு 9 மாதமும் கிரகங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு நானே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு கிரகம்னு நான் பண்ண தான் செஞ்சேன். நல்லபடியாக குழந்தையும் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நம்மளும் மனிதர்கள் தான். அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி ஒரு பயம் இருக்குங்கிறத. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான பாத்திரங்களில் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதுக்கு கிரகங்கள் காரணமாக இருக்குமா, இல்லை கிரகத்தோடைய தாக்கம் அதில் இருக்குமானா 100% அதனுடைய தாக்கம் இருக்கும். அப்போ மண் சட்டியில் சமைங்கன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லைங்களா. நமக்கு இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம மண் சட்டி பயன்படுத்துகிறோம்? ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு மண் சட்டியில் சமைக்கிறதோ இல்லை மண் சட்டியை பராமரிக்கிறதுக்கு நம்ம இப்போ நிறைய வருது மார்க்கெட்டில். பட் ட்ரெடிஷ்னலாக இப்போது பருப்பு கடையிறதுக்கு இல்லை கீரை மசிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியில் அந்த மண் பதிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நெருன்னு இருக்கும். கையில் நம்ம எடுத்தோன்னா அதை நீங்கள் ரொம்ப பாலிஷ் பண்ண இதில் நீங்கள் சட்டியில் மத்தால் நீங்கள் மசிக்கவே முடியாது கீரையை. ஸோ அந்த மாதிரி சட்டியில் ஒரு கீரையை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சுவை கண்டிப்பாக இருக்கும். இந்த சட்டியில் நம்ம ஒரு கீரையை செய்கிறோம் அப்படின்னா அந்த சட்டி செம்மண்ணிலேருந்து எடுக்கிறது. ஸோ செவ்வாயினுடைய ஆதிக்கம் அந்த சட்டியில் இருக்குது, செம்மண்ணில் இருக்குது. செவ்வாய் எதை நம்ம உடம்பில் ஆதிக்கம் செலுத்துறதுன்னா நம்மளுடைய ரத்தத்தை. இப்போ எந்த ஒரு உணவு சாப்பிட்டுட்டாலும் அது ரத்தத்தில் போய் சேரணும். அதனால தான் மண் சட்டியில் சமைக்கிறத அவ்வளோ ஒரு நல்ல நமக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த செவ்வாய் மண்ணிலேருந்து எடுக்கிறது இல்லையா, அதுவும் செம்மண் அப்படின்னா செவ்வாயினோடது தான். ஸோ செவ்வாயை என்ன சொல்கிறோம், பிருத்திவி அப்படின்னு சொல்கிறோம். மண் பானைகளில் சமைக்கிற மாதிரியான ஒரு நமக்கு ஆரோக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெங்கல பாத்திரம். நான் எங்கள் வீட்டில் டெய்லி சமையலே வெங்கலத்தில் தான் இருக்கும். இப்போன்னு இல்லை, எங்கள் மாமியார் காலத்துலேருந்தே நான் மண் சட்டியில் தான் நான் சாம்பாரோ கீரையோ இதெல்லாம் செய்கிறது மண் சட்டியில் தான் செய்வேன். இப்போவும் அப்படி தான்.
அந்த வெண்கல பாத்திரம், அந்த வெண்கலம் வந்துங்க இன்றைக்கெல்லாம் வெண்கலம் ரொம்ப விலை. பட் நம்ம வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அந்த வெண்கலம் வந்து இதுவும் கிரகங்களை சார்ந்தது தான். ஸோ அந்த வெண்கல பாத்திரத்தில் அந்த கிரகம் இப்போ நம்ம வந்து உலோகங்களில் வந்து எடுத்துட்டிங்கன்னா குருவாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும். இப்போ செப்பில் வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ செப்பு வந்து காப்பர் வந்து எதற்கு? இந்த தாமிரம் அப்படிங்கிறதும் சூரியனுக்கு உண்டான ஒன்று தான். இப்போ தங்கம், வெள்ளி, இந்த செப்பு, இது மூன்றுமே, இந்த மூன்று உலோகமுமே நவகிரகங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய உலோகங்கள். இந்த செப்பு, தங்கம், வெள்ளி மூன்றையும் கலந்து அப்போல்லாம் வந்து தட்டு, வெள்ளி தட்டில் இதை நடுவில் வந்து பதிப்பாங்க, தங்கம், வெள்ளி, தாமிரத்தை. ஏன்னா இது டெய்லியே நம்ம உணவில் எடுத்துக்கொண்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெண்கலத்தில் நீங்கள் சமைக்கிறதுனால நமக்கு அந்த சூரியன், செவ்வாய் இதனுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். தாளிக்கிறோம் இல்லையா, அந்த கரண்டி இரும்பில் இருக்கணும். இந்த தாளிக்கிற கரண்டி வந்து இந்த கடாயாக இருக்கட்டும், இல்லை தாளிக்கிற கரண்டி வந்து இரும்பில் வச்சிங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் நமக்கு பரிபூரணமாக இருக்கும். அந்த இரும்பு கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, அந்த வெந்தயம், மிளகாய் இது எல்லாமே கிரகங்களுக்கு உண்டானது தான். இதில் வந்து கடுகு புதனுக்கு உண்டானது, மிளகாய் செவ்வாய்க்கு உண்டானது, வெந்தயம் வந்து புதனுக்கு உண்டானது, உடம்பை வந்து கூலாக்கிறது இல்லையா? ஸோ சந்திரனின் ஆதிக்கமும் அதில் இருக்கும். எண்ணெய் வந்து நமக்கு சனி. இது எல்லாம் நம்ம வந்து ஒரு இரும்பு கடாயிலையோ இல்லை இரும்பு கரண்டிலையோ தாளித்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஸோ நான் லேடிஸ்க்கு கொடுக்குற பெரிய டிப் என்ன அப்படின்னா, வீட்டில் நீங்கள் சமைக்கும்போது உங்கள் வீட்டுக்காரரை திட்டிகிட்டு இல்லை மாமியாரை திட்டிக்கிட்டு பசங்களை திட்டிகிட்டு தயவு செஞ்சு சமைக்காதீங்க. ஏன்னா என்ன மனசோட இல்லை என்ன நம்ம சொல்லி நம்ம சமைக்கிறோமோ அந்த உணவை தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்புறம் நாளைக்கு ஹெல்த்து சரியில்லை, கேன்சர் வந்துடுச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதி, இதை குணப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பொருள் வந்து நம்ம ரத்தத்தில் போய் கலந்து நாளைக்கு உங்கள் குழந்தைங்க, உங்கள் பெண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ கல்யாணம் ஆகுதுன்னா அவளுக்கு வர வாரிசுக்கும் இது தானே நம்ம போடுற சாப்பாடு தானே. அதனால் நம்ம உண்ற உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உண்ணுகின்ற உணவு எவ்வளோ முக்கியமோ சமைக்கிறவங்க ரொம்ப முக்கியம், சமைக்கக்கூடிய பாத்திரம் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சொல்கிறோம் ரொம்ப ஃபேஷனபுளாக மைக்ரோவேவில் இதை டிஷ்ஷில் வச்சு எடுக்கிறோம்னு. அதெல்லாம் வந்து உடலுக்கும் கெடுதி தாங்க. நம்ம அது என்ன தான் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகி ரொம்ப ஹைஃபையாக இருந்தாலும் மண்பாண்டத்தில் ஒரு அம்மா அன்போடையும் பாசத்தோடையும், எங்கள் பாட்டிலாம் எங்களுக்கு நினைவு இருக்குங்க, சமைக்கும்போது ஸ்லோகம் சொல்லிகிட்டே தான் சமைப்பாங்க. அந்த சஹஸ்ரநாமத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த சஹஸ்ரநாமத்தை சுப்பிரபாதத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா காலையில் 5:30 மணிக்கு அந்த குமுட்டியில் அடுப்பு பற்ற வைக்கிறது தான். அந்த கறி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. வெந்நீர் குளிக்கிறதுக்கு பாய்லர் போடுவாங்க, அது பாய்லர் செப்பு பாய்லர் தான். அந்த வெந்நீர் பாய்லர் போடுறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அப்படி ஒன்றொன்றத்துக்கும் இறைவனினுடைய ஒரு ஆரம்பமாக அதை ஆரம்பித்து இது பண்ணுறதுனாலையோ என்னவோ நாங்கள்லாம் இன்றைக்கி ஒரு இத்தனை கொரோனாலெல்லாம் நான் படுத்து எந்திரிச்சு வந்தால் கூட ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க வந்து சமைக்கும்போது இறைவனை வேண்டிக் கொண்டே சமைத்தது. எங்களுக்கு சாப்பாடு போடும் பொழுதும் அந்த அன்பு பாசம் எத்தனை தெய்வ விஷயங்களை சொல்லி தான் அந்த சாப்பாடு வந்து போடுவாங்க. நிறையா கதைகள் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம குக்கரிக்கு எத்தனை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ வெண்கல பாத்திரத்தில் சமைக்கிறது, அதே மாதிரி ஈயத்தில் வந்து ரசம் வைக்கிறதும் ஈயத்தில் வந்து தயிர் துவச்சி சாப்பிட்றதும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ வெண்கல பாத்திரம், ஈயம், மண் பாத்திரம் அண்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம இரும்பு, அண்டு சில சமையல்கள் வந்து நம்ம இரும்பில் தான் வந்து செய்யணும். இப்போ நம்ம எண்ணெய் வச்சு வடை பொரிக்கிறதோ அப்பளம் பொரிக்கிறதோ இல்லை வந்து பூரி பொரிக்கிறது இது எல்லாமே இரும்பு கடாயில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சுவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகங்களுக்கு உண்டான ஒரு பிரீத்தியாக இருந்து நம்ம உணவு சாப்பிட்றது வந்து நல்ல விதமாக அது ஜீரணமாகி ரத்தத்தில் நல்ல விதமாக அது போய் கலக்கிறது. இந்த மாதிரி வியாதிக்கு வந்து மருத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை அது கொண்டு போய் விடாது. என்ன நேயர்களே,
இன்றைய பதிவு வந்து நான் டெய்லி பேசுகிறதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் என்னுடைய பர்சனலாக நான் பண்ணுற விஷயங்களையும் நான் சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்பட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய ட்ரெடிஷனை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.